ஸோ இப்போ ஹோட்டல்ஸ் பற்றி ரிவ்யூ கொடுக்க சொன்னாங்க. எல்லாருமே வந்து 3 கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, தீபக் அண்ணா, மஞ்சரி அண்ட் பிரியங்கா 3 பேரும் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டு இது கொடுக்குறாங்க. ரிவ்யூ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே உங்களுக்கு கொடுத்த வேலையை பண்ணுறீங்க. ஆனால் சில பேர் வந்து இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. சில பேர் வந்து அவங்களோட ஒர்க்கை ஓவர் டூ பண்ணுறீங்க. அப்புறம் பொதுவாக நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஹோட்டல் வந்தோம்னா ஒரு ஆள் கூட தான் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒருத்தர் வந்து எங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு போவாங்க. பட் இங்கே என்னன்னா அந்த மாதிரி ஒரு காமன் பர்சன் யாருமே இல்லை. ஒரே கிளம்ஸியாக இருந்துச்சு. ஒருத்தர் ஒரு நேரம் வரீங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே மேனேஜர் தான் நம்ம லாஸ்ட்டாக ரீச் அவுட் பண்ணுவோம். இங்கே மேனேஜர் தான் வந்து எல்லாமே கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு மேனேஜர் தான் கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அகெயின் நம்ம மார்னிங்கே நான் சொன்னது தான், மேனேஜர் வந்து ஒர்க் பண்ணாத எம்ப்ளாயீஸ் மேலே மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அதாவது யார் வந்து லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அவங்க மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. அதை விட்டுட்டு எந்த ஒர்க்குமே பண்ணாதவங்க மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சபரியை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா ஒர்க் பண்ணார் அப்படின்னு. ஆனால் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு சபரிக்கு எந்த ஸ்டாரும் கொடுக்கல. சுபிக்ஷாக்கும் இவருக்கும் பிரவீனுக்கும் ஸ்டார் கொடுத்தாங்க. 2 பேருமே வெல் டிசர்வ்ட் தான். 2 பேருமே நைட் பூரா முடிச்சிருந்தாங்க. திவ்யாவும் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்தாங்க. அப்புறம் சாண்ட்ரா எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க. சாண்ட்ராக்கு கிடச்சிருக்கணும் ஸ்டார், ஆனால் சாண்ட்ராக்கு பதிலாக வியானாக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலி 5 ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாரு பிக் பாஸ். அதில் 3 ஸ்டார்ஸு இவங்க கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஒன்று வந்து பிரவீனுக்கு, ஒன்று வந்து சுபிக்ஷாக்கு, ஒன்று வந்து வியானாக்கு. அது வியானா வந்து அந்த பீட்ரூட் கேசரின்னு பண்ணதுனால இப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்தாலே அந்த டிஷ் எங்களுக்கு ஞாபகம் வரும். அது ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக மாறிடுச்சு. இதை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் கால் கடிக்க நின்று ஃபுல் ஒர்க்கு பார்த்தது சாண்ட்ரா. வியானா வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு டிஷ்ஷை ஸ்பெஷலைஸ் பண்ணனால அவங்களுக்கு தான் ஸ்டார் கிடச்சிது. பட் சாண்ட்ரா வந்து அதை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலே அதுக்கு வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பிரவீன் சுபி கண்டிப்பாக வெல் டிசர்வ் தான். ஆனால் சபரிக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிருக்கணும். அது சபரிக்கு கொடுக்கல, அது தப்பு. ஏன்னா அவர் காலையில் ஏர்லியராக முழிச்சு கிளம்பி ரெடியாக இருந்தார். அப்புறம் பிரஜனுக்கு வந்து நல்ல அப்ரிசியேஷன் கிடச்சிது. ஏன்னா நைட்டு நாங்கள் பார்க்குற வரைக்கும் அவர் முடிச்சிருந்தார். மார்னிங் முடிச்சும் போது நாங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க வந்து யூனிஃபார்மில் இருந்தார் அப்படின்னு. இங்கே திவ்யா பண்ண ஒரே ஒரு தப்பு, அவங்க யூனிஃபார்ம் மாற்றலை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மற்றபடி திவ்யா அவங்களோட ஒர்க்கு எல்லாமே பண்ணாங்க. இன்ஃபேக்ட் தான் ஒரு மேனேஜருங்கிறதே மறந்து எல்லா வேலையும் இறங்கி பண்ணாங்க. எல்லா வேலையுமே இறங்கி பண்ணாங்க. ஒரு ஒர்க்குமே அவங்க குறை வைக்கலை. ஸோ அந்த மாதிரி தான் திவ்யா பண்ணாங்க. அவங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.